திமுக, அதிமுக கட்சிகளுக்கு சவால் விடக்கூடிய வகையில நடிகர் விஜய் தலைமையிலான 3வது கூட்டணி கிட்டத்தட்ட இறுதி நிலையை எட்டியிருக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், காளியம்மாள் இவங்க எல்லாருமே இணையறாங்க. கிட்டத்தட்ட இந்த கூட்டணி திரை மறைவுல இறுதி செய்யப்பட்டு விட்டதா சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல பேசிய நிலையில இப்போ பலமான அளவுல 3வது கூட்டணியை அமைப்பதால திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 பெரிய கட்சிகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய சவால் விடும் நிலையை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ் சினிமாவில உச்சகட்ட நடிகராக வலம் வந்த நடிகர் விஜய் திடீர்னு சினிமாவுக்கு முழுக்கு போட்ட நிலையில புதிய அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி நிறைய போராட்டங்கள், சர்ச்சைகள், பிரச்சனைகளுக்கு மத்தியில தொடர்ந்து விடாப்பிடியா களப்பணியாற்றிட்டு வராரு. தொடக்க காலத்துல தனியாவே போட்டியிடலாம்னு முடிவு எடுத்திருந்த தமிழக வெற்றி கழகம் இப்ப கூட்டணி அமைக்கிறதுல மும்முரமா செயல்பட்டு வருது. அந்த வகையில கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள்ல ஒருவரான நிர்மல்குமார் செய்தியாளர்கிட்ட பேசும்போது திமுக, பாரதிய ஜனதா கட்சி ஆகிய 2 கட்சிகளை தவிர யார் வேணும்னாலும் தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தது மூலமா புதிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து அதிமுக சார்புடைய பல முக்கிய விஐபிக்களை தமிழக வெற்றி கழகத்துல இணைக்கிறதுக்கான பணிகளை செங்கோட்டையன் திரை மறைவுல செஞ்சுட்டு வராரு. அந்த வகையில ஏற்கனவே டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனுடன் எப்பவுமே தொடர்புல இருக்கிறவங்க. இப்ப செங்கோட்டையன் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் தமிழக வெற்றி கழகத்துல இணையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. அவங்க இருவருக்குமே சேர்த்து 30 தொகுதிகளை வழங்க தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. இதுக்கு இடையில திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான மோதல் உச்ச கட்டத்தை எட்டியிருக்கு. இதன் ஒரு கட்டமா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் தொடர்பாக சில முடிவுகளை தெரிவிச்சிருக்கிறாரு. அதன்படி திரைமறைவுல தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தங்களோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கறதுல மிகவும் விருப்பமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது தொடர்பா அவரு டெல்லி காங்கிரஸ் மேலிடத்துடன் பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வராரு. இதனால காங்கிரஸ் கட்சி எந்த நேரமும் திமுகவிலிருந்து கழன்று தமிழக வெற்றி கழகம் பக்கம் பல்டி அடிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. இதுக்கு இடையில ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடன் இணையறதுக்கான பணிகளை நாம் தமிழர் காளியம்மா செஞ்சுட்டு வந்தாங்க. முன்னாடி அவரு தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினது தோல்வியில முடிவடைஞ்சது. அதை தொடர்ந்துதான் அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாரு. இப்போ நடிகர் விஜய் ஆலோசனையின் பேர்ல காளியம்மாள தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டதா தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து காளியம்மாளுக்கு நாகப்பட்டினம் தொகுதியை விட்டு தரவும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சீக்கிரத்திலேயே நூற்றுக்கணக்கான பெண்களுடன் நாம் தமிழர் காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவரு தமிழக வெற்றி கழகத்துல இணையும் பட்சத்துல நாகப்பட்டினம் தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்னு தெரியுது. இதுக்கிடையில பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக வருகிற 9ஆம் தேதி தங்களுடைய இறுதி முடிவை தெரிவிக்க இருக்கிறாங்க. இது தொடர்பா மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முன்னதா பல முக்கிய நிர்வாகிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தின பிரேமலதா விஜயகாந்த் தமிழக வெற்றி கழகத்து கூட இணையலாம் அப்படின்னு இறுதி முடிவை எட்டி இருக்கிறதா தெரியுது. சுதீஷும் பிரேமலதாவின் 2 மகன்களும் தமிழக வெற்றி கழகத்துல இணையறதையே விருப்பமா தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால ஜனவரி 9ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்துடன் தேமுதிக இணையும் அப்படிங்கிற செய்தியே பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிப்பார்னு தெரிய வந்திருக்கு. இதனால இப்போதைய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்து கூட காங்கிரஸ் கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், காளியம்மாள் இவங்க எல்லாமே இணையறாங்க. இதன் மூலமா வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல 3வது மெகா கூட்டணி அமைது. இதனால தேர்தல் களம் மிகப்பெரிய போர்க்களமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைப்பில் இருங்கள். நன்றி.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.